ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லவ்லி எடிட்ஸ். எப்படி இருக்கீங்க? இப்போ நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கதை எழுதியிருக்கோம். படம் பேர் தோஸ்த். இந்த படத்தில் மொத்தம் 9 கேரக்டர்ஸ் அண்டு 2 வில்லன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனே வந்து ஒரு காட்டை காமிக்கிறாங்க. அதில் வேகமாக ஒருத்தன் முன்னாடி ஓடும் போது டக்குன்னு கீழே குதிக்கும் போது ஒரு அருவியில் குதிச்சுட்றான். குதிச்சு எந்திரிச்சு பார்த்தா அதுதான் நம்ம ஆனந்துங்கிறதும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து ஒரு ஃபோட்டோ, ஒரு மிருகத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஆனால் அந்த மிருகம் இவனை பார்த்தோன்னே வேகமாக ஓடுறாரு. டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வரப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து, எங்கே இருக்கீங்க? நாங்கள்லாம் ஊருக்கு வந்திருக்கோம், உங்களை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லும்போது, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு. டப்புன்னு அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிலேருந்து காரில் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் பார்த்தா நம்மளோட கதையோட மெயின் ஹீரோ ருத்ரேஷ் அஜய் அப்படிங்கிறவர். அவர் வந்து கார்லேருந்து கீழே இறங்குனோடனே டக்குன்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதுதான் மெயின் பாயிண்ட் இந்த கதையில். அந்த ஃபோன் காலை எடுத்துகிட்டு யாருக்கிட்டேயும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறப்ப, பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணணும் அவருக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணும்போது அசோக்குன்னு ஒருத்தரை கால் பண்ணுறாரு. அவரும் வந்து நம்ம கலெக்டருங்க. அவர் ஒரு ஊருக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் அசோக். அவருக்கு ஃபோன் பண்ணி, எங்கடா இருக்க, வாங்க மீட் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டம்போது, சரி அசோக்கும் இந்த மாதிரி. அப்புறம் ருத்ரேஷ் அஜயோட ஃப்ரெண்டு நிஷாந்த்னு ஒருத்தவர், அவரும் கார்பரேட் கம்பெனி தான். இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ். ஸோ அவரையும் கூப்பிட்றாரு. 3 பேரும் சென்னைக்கு வராங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட பிஸ்னஸ்க்காக வரும்போது மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி கோவா ஏதாச்சும் பிளான் பண்ணலாம், ஏதாச்சும் ட்ரிப் போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி கோவா போகலான்ட்டு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக கூப்பிடும்போது, கார்த்திங்கிறவர் அவர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன். தமிழ்நாடு அளவில் நிறையா ஸ்போர்ட்ஸு இதில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அவரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் தான். அவர் தான் இந்த கதைக்கு மெயின் கேரக்டர். அவரையும் கூப்பிட்றாங்க. அஜீஸ்னு ஒருத்தவர், அவர் ஒரு சலூன் கடை வச்சுருக்காரு. அவரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவர் இந்த சலூன் கடை வச்சு கொஞ்சம் வேலை செஞ்சுட்ருக்காரு. அவரையும் எல்லாம் சேர்ந்து கோவாவுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. போய் அங்கே ஹோட்டல் புக் பண்ணும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் மறந்துடுறாங்க. அதான் ஃபாசில்னு ஒரு பையன். அதுதான் நான். இட்ஸ் மீ. என்னையும் இந்த கேரக்டரில் சேர்த்துருக்காங்க. நான் என்னை கரெக்டாக பார்க்க வரும்போது, அந்த ஹோட்டலுக்கு புக் பண்ணும்போது அந்த ஹோட்டலோட மேனேஜர் நான் தான் ஒரு ஹோட்டலை வச்சு நடத்துகிறேன். ஏன்னா புக் பண்ணும்போது நான் ஏதாச்சும் அவங்க பார்த்தோன்னே, நீங்கள் எப்பிட்றா இங்கேன்னு கேட்கும்போது, இல்லைடா கோவா ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணி வந்தோன்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாங்கடா அவங்களுக்குன்னு ரூம் கொடுத்துட்டு இது பண்ணிடுறோம். ரூம் கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் பாட்டு மாதிரி இது பண்ணி சுற்றி பார்க்குற மாதிரி அது ஒரு பாட்டாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாட்டை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் முடித்தோடனே ஒரு பார்க்க போகிறப்ப ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஒரு 5, 6 பேர் கன்ஸோடு வந்து சுட்டு எங்களையே டார்கெட் பண்ணி வராங்க.